ஹாய் ஹலோ வணக்கம் விமன்ஸ் வைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ரம்யா அண்ட் பாரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலான ஈஸியாக சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபியாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதாவது டெண்டர் கோகனட் அல்வா தாங்க, இளநீர் அல்வா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நாம் இந்த இளநீர் ஹல்வா செய்கிறதுக்கு தேவையான ரெசிபிஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சுகர், கார்ன்ஃப்ளவர், ஏலக்காய், நெய், முந்திரி, பாதாம். அதுக்கப்புறம் இந்த இளநீரை நான் தனியாகவும் டெண்டர் கோகனட் தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு பெரிய பவுலில் கார்ன்ஃப்ளவரை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இளநீர் தண்ணியை இந்த கார்ன்ஃப்ளவரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வயர் விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வீட்டில் வயர் விஸ்க் இல்லைனா உங்ககிட்ட கரண்டி இருந்தால் அதை கூட வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஹல்வாவோட குவான்டிட்டி அதிகமாக தேவைப்படுறதால நான் உங்களுக்கு கொடுத்த மெஷர்மெண்ட்லேருந்து ட்ரிப்பிளாக ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நாம் ஒரு நான்ஸ்டிக் பேனில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாம் கேஷ்யூஸை இதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் நாம் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவரை அதில் போட்டுக்கலாம். ஸ்டவ் எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவரை நீங்கள் பேனில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அது அடியில் போய் நல்லா செட்டில் ஆகிடும். கார்ன்ஃப்ளவர் போட்ட உடனே நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிண்டாமல் ரொம்ப லைட்டாக ஸ்லோவாக வச்சு கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் ஒயிட் கலரில் இருந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆன உடனே தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் அது வெந்திருக்குன்னு அர்த்தம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த இளநீர் ஹல்வா உங்களுக்கு ஒயிட் கலரில் தான் வரும். எனக்கு நீங்கள் கலர்ஃபுல்லாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சாஃப்ரானை ஹாட் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாஃப்ரான் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நான் இப்போ இந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நீங்கள் கொஞ்சம் கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைனா உங்களுக்கு கட்டியாக பிடிச்சிரும். இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன், எல்லா சைடும் சேர்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு நாம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க டெண்டர் கோகனட்டை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க பாதாம் பீசஸையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ அகெயின் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் சேர்த்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி நெய் ஒரே டைமில் சேர்த்துக்காமல் நீங்கள் அப்பப்போ 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்க்கவே இந்த டிஷ் செம ரிச்சாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டெண்டர் கோகனட்டோட ஸ்மெல் வரும்போது அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம இதோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கலாம். நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு எடுக்க வரணும். அப்போ தான் இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே காய்ஸ், நம்மளோட அல்வா ரெடி. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். சில பேருக்கு இந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லைனா ஜெல்லி டைப்பில் வந்துடும். உங்களுக்கு எங்களோட அல்வா மாதிரி ரொம்ப க்ளாஸியாக அண்ட் நான் ஸ்டிக்கியாக வரணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பர் அல்வா கிடச்சிரும். நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனாலே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வர்றது கேசரி தாங்க. இனிமேல் வெறும் 5 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய இந்த சிம்பிள் டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.